அதாவது அரோரா டிக்கெட் டூ ஃபினாலே ஜெயிச்சதுக்கு அப்புறமா நான் கூட ஃபயர் விட்டு அரோராக்காக வீடியோலாம் பண்ணேன். ஆனா இப்ப வந்து ஏன்டா அந்த வீடியோ பண்ணேன்னு அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க அரோரா. அரோரால குட்டி சாண்ட்ரா அப்படிதான் சொல்லியாகணும். ஏன்னா அரோராவுடைய அந்த கன்னிங்கான ஒரு மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது இப்பதான் ஆடியன்ஸுக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் நீங்க லைவ் பார்த்தீங்க அப்படின்னா, அரோரா வந்து அவங்களுக்கு ஃபேவரைட்டான கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு இதுக்கு முன்னாடி அதாவது ஷோகேஸ் பண்ணாங்கல்ல, வா கமருதீன், கானா வினோத், சபரி இவங்கள பத்திலாம் பேக்ல அதாவது அவங்க இல்லாத டைம்ல என்னலாம் பேசுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கானா வினோத்தை பற்றி அவங்க பேசினது ஏதோ ஒப்புக்கு சப்பாவாமா. நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு கானா வினோதை வந்து ஒப்புக்கு சப்பான்னு சொல்கிற, நீ தான் ஒப்புக்கு சப்பா. அப்படி பார்த்தா துஷார் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு முதல் காரணமே நீ தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸ்டார்டிங்கில் கூட ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு, இந்த பொண்ணு வந்து பாவம் அழுகுது அப்படின்ட்டு. ஆனால் நீ வந்து எந்த அளவுக்கு ஒரு கன்னிங்கான மைண்ட் செட் பர்சன், எந்த அளவுக்கு நீ ரொம்ப அந்த சந்தர்ப்பவாதி ஒரு சூழ்நிலைவாதி அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த ரீசெண்டாக அதாவது பார்வதி கமருதீன் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. அண்ட் நீங்களும் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அரோராவுடைய அந்த மோஸ்ட் கன்னிங் மைண்ட் செட் என்ன, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாய்ஸ்னஸ் தாட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ தைரியம் இருந்தால் கானா உன்னத் இருக்கிற போது அவங்க மூஞ்சி பார்த்து பேசணும். அதை விட்டுட்டு அவங்க கூடயே சுற்றிட்டு நீங்கள் வந்து டவுன்ஃபாலாக இருக்கும் போது ரொம்ப மனசுன்னு வந்து இருக்கும் போது எல்லா ஹவுஸ்மேட்ஸும் உங்களை வந்து காயப்படுத்தும் போது உங்களுக்காக வந்து நின்னது கானா வினோத் அண்ட் கம்ருதீன். அப்பேற்பட்டவங்களே வந்து ஒருத்தவங்க வெளியே போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. கம்ருதீன் பண்ணது தப்பு தான். இந்த இடத்துல நான் வந்து அவர் நியாயப்படுத்த விரும்பல. கம்முனிகேட் பண்ணது தப்பு தான், அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமாவும் அதை பற்றியே மாக் பண்ணி பேசுறது வந்து முற்றிலும் ரொம்ப தப்பான விஷயம். ஸோ உங்களுடைய பலூன் வேலைகள்லாம் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வச்சிருக்குமே தவிர ஒரு ரியாலிட்டி ஷோவில் வைக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு வந்து இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் இருக்குது. பலூனக்காங்கிற பேரை வந்து அரோரான்னு மாற்ற தெரிஞ்ச உங்களுக்கு இப்போ திருப்பியும் வந்து குட்டி சாண்ட்ரான்னு மாற்றிட்டு இருக்கீங்கன்னா வந்து இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்களோ அதைத்தான் வந்து மறைமுகமாக பண்ணுறாங்க இந்த அரோரா. முற்றிலும் கானா வினோத்தை பற்றி பேசுறதுக்கு பெண்ணுக்கு வந்து சுத்தமாக அருகதையே இல்லை, தகுதியும் இல்லை. இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு பிளேயராக இருக்கலாம், கேம் பிளேயராக இருக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கானா வினோத் டைட்டில் அடிக்கலாம் பரவாயில்ல, கேம் ஜெயிக்கலாம் பரவாயில்ல, மக்கள் மனசில் என்றைக்கோ ஜெயிச்சிட்டாரு. ஸோ அதனால் கானா வினோத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிஞ்சு தெரிஞ்சு பேசணுங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ட் அரோரா நான் மறுபடியும் சொல்கிறேன், த மோஸ்ட் கன்னிங் பர்சன் அண்ட் ரொம்ப பாய்ஸ்னல் தாட்ஸ் இருக்கிற ஒரு பிளேயர் இந்த ஹவுஸ் இப்போ வரைக்கும் அப்படின்னா அது அரோரா மட்டும்தான். இவ்வளோ யோகியமாக பேச தெரிஞ்ச நீங்கள் அப்படி பார்த்தா துஷாரை வந்து ஃபஸ்ட்டு ரூமுக்குள்ளே கூப்பிட்டது நீங்கள் தான். அப்படி பார்த்தா உங்கள் மேலே அந்த கிரிட்டிசிசம் வைக்கலாம். உங்கள் மேலே கிரிட்டிசிசம் வைக்கும் போது அழுது புரண்டு எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகி ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் ஆள் இல்லாத போது அவங்கள பற்றி கிரிட்டிசிசம் வைக்கிறது வந்து சுத்தமாக ஒரு கோழையான செயல் தான் சொல்ல முடியும். உங்களுக்கு தேவை எண்ட் ஆஃப் தி டே வீக்கெண்டில் வந்து அட்ரஸ் பண்ணி ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணணும். விஜய் சேதுபதிகிட்ட பாராட்டு வாங்கணும். மக்கள் மத்தியில் நான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் கிளவர் பிளேயருங்கிற பேர் வாங்கணும். ஆனால் அந்த பேர் எல்லாமே வந்து வித்தின் எ டேக்குள்ளே எக்ஸ்போஸ் ஆயிரும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு கம்ருதீன் தான். ஸோ அதை நினப்பில் வச்சுட்டு விளையாடணும்.